பேட்டி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் டெஸ்ட் பற்றியோ வெயிட்டேஜ் பற்றியோ இப்போ பேச வேண்டாம். இப்போ நம்ம எழுதக்கூடிய நியமன தேர்வுக்கான தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ பேட்டி கொடுக்கறது கொஞ்சம் முடிச்சீங்கன்னா நம்ம டீச்சர்ஸோட ஆதரவு கொஞ்சம் வெளிப்படுத்தலாம். பேட்டி கொடுக்குற டீச்சர் கொஞ்சம் வேகமாக கொடுத்துருக்கீங்க. பேட்டி இருக்கு சார். இப்போ நம்ம பேட்டி கொடுங்க. வாங்க நில்லுங்க சார். திராவிட அரசு, தமிழக அரசு, தமிழக முதல்வரே, இதுவரை நாங்கள் அனைத்து தேர்வுகளையும் வெற்றி பெற்று விட்டோம். எந்த தேர்வு நாங்கள் நியமன தேர்வு தான் இறுதி தேர்வு எழுதணும். அந்த தேர்வில் வெற்றி பெற்று 8 மாதங்கள் ஆகிடுச்சு. இதுவரைக்கும் எங்களுக்கு பணி நியமன வழங்கவே இல்லை. காரணம் கேட்டால் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு பணி நியமனம் வழங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் விரைவில் என்ற வார்த்தை கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. இதைத்தான் ஒரு வார்த்தையாக வச்சுருக்காரு. ஏன்னா இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே எங்களுக்கு நியமனம் வழங்க வேண்டாம். எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் சேர்ந்து நாங்கள் தற்கொலை ஜனாதிபதிக்கு நாங்கள் கருணை மனு அளிப்போம். இதெல்லாம் இந்த 3000 குடும்பங்களோட இறுதி அறிக்கையாக இருக்கும். இதை தமிழக முதல்வர், துணை முதல்வர், கல்வி அமைச்சர் இவங்களாம் எங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே ஒரு சரியான தீர்ப்பு வழங்கணும். நீங்கள் நீதிமன்ற வழக்கு காரணம் காட்டவே கூடாது. இதை அனைத்து ஆசிரியர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது உங்கள் பிள்ளையை நாங்கள் சொல்கிறோம், ஒரு பிள்ளை உங்களுக்கு அலுவலகம் கேட்கலான்னு தெரியல. எங்களோட கோரிக்கையை கேட்டு இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே பணி நியமனம் வழங்கணும். நன்றி.